பிரெக்னன்சி அப்போ பேபியோட நார்மல் பொசிஷன் கர்ப்பப்பையில பாத்தீங்கன்னா கெஃபாலிக், அதாவது ஹெட் டவுன் பொசிஷன். இப்படிதான் குழந்தை தலைகீழா இருப்பாங்க. இதுதான் மோஸ்ட் காமன் பொசிஷன். ஆனா சில பெண்களுக்கு இதுவே டிரான்ஸ்வர்ஸ் லையா இருக்கலாம். குழந்தை சைட் வேஸ்ல படுத்துட்டு இருப்பாங்க, இப்படி படுத்துட்டு இருப்பாங்க. இதுக்கு பேரு டிரான்ஸ்வர்ஸ் பொசிஷன். இது ரொம்ப காமனான கண்டிஷன் கிடையாது. ஆனா 100ல ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்வர்ஸ் லை இருக்கலாம். என்ன மாதிரியான பிரெக்னன்சிஸ்ல டிரான்ஸ்வர்ஸ் லை எதிர்பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா, காரணமே இல்லாம கூட பேபி வந்து டிரான்ஸ்வர்ஸ் பொசிஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்கலாம். ஆர் சம்டைம்ஸ் கர்ப்பப்பையில இடம் ரொம்ப கம்மியா இருக்கு, அதாவது ஃபைப்ராய்ட் கட்டிகள் இருக்கு, இல்ல அந்த கர்ப்பப்பையோட ஷேப் வித்தியாசமா இருக்கிறதுனால இடம் கம்மியா இருக்கு, இல்ல அளவுக்கு அதிகமாவும் இடம் இருக்கு, அதாவது பாலிஹைட்ராமியோஸ்ன்னு சொல்லுவோம், தண்ணி நிறைய கோத்து இருக்கு, ஆர் பிளாசண்டா ப்ரீவியா கர்ப்பப்பையில நஞ்சு கொடி கீழ் பகுதியில இருக்கு, இரட்டை குழந்தைகள் ட்வின் பிரெக்னன்சி, இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்ல டிரான்ஸ்வர்ஸ் லை நீங்க எதிர்பார்க்கலாம். அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் லை இருக்கிற பெண்கள் முக்கியமான ஒரு விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். என்னங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். தேங்க்யூ.